धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य नाम देवा, सर्व वैष्णवांचा रावा, सर्व वैष्णवांचा रावा, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, सर्व वैष्णवांचा राव, सर्व वैष्णवांचा राव, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, पवित्र केले शतकोटी, तारिले जीव कल्पकोटी, तारिले जीव कल्पकोटी, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, देवा जेवी सवे ऐशी ज्याची देवासवे, ऐशी ज्याची देवासवे, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, धन्य धन्य नाम देवा, 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 एका जनार्दनी चरणी सेवा, एका जनार्दनी चरणी ठेवा, एका जनार्दनी चरणी देवा, एका जनार्दनी चरणी देवा, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, नामदेव जनावा, नामदेव जनाभा, नामदेव जनावा,
நாம்தேவ் மகாராஜுடைய குரு தரிசனம் இன்னைக்கு பார்க்க. எத்தனை சாஸ்திரம் படிச்சிருந்தாலும், எத்தனை வித்தியை கற்றிருந்தாலும், சத்குருன்னு ஒருத்தர் அமையலையா, அந்த வித்தியெல்லாம் வியர்த்தமாயிடும். பாரமார்த்திக வித்தியுமே சத்குரு இல்லாட்ட அது லௌகிகத்துக்கு தான் பிரயோஜனப்படுமே தவிர உனக்கு ஞானத்தொன்னு அது கொடுத்துடாது. குருவீன தேவதுஜா பஹதா நாஹி திரிலோகி. பாண்டங்கனே கிடைச்சாலும் குரு இன்றி பாண்டங்கன் கிடைச்சதும் பொய்யா போயிடுங்கிறார். அதுதான் அந்த சரித்திரத்துடைய சாராம்சம். பாண்டங்கனே கிடைச்சாலும் குரு அமையலையனா கிடைச்ச பாண்டங்கன் சொப்னத்தில் கிடைச்ச தனம் மாதிரி ஆயிடுவான். அதனால பிரயோஜனம் என்ன இருக்கு? சத்குருனா சும்மா இல்லை. நமக்கு 4 வார்த்தை கற்றுக் கொடுத்தார், நமக்கு கைட் பண்ணினார், அன்பா இருந்தார். அப்படி மாத்திரம் இல்லை, குருவை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. குரு பிரயோஜனத்தை கொடுக்கிறவர் இல்லை, குருவே பிரயோஜனம். பிரயோஜனத்தை கொடுக்கிறவரை குருன்னு பார்க்கிற வரைக்கும் நம்ம குருட்ட லௌகிகமாக தான் நடந்துப்போம், பாரமார்த்திகம் தெரியாது. சத்குருவே பிரயோஜனம். சத்குருட்ட இருந்து என்ன பிரயோஜனம் இது கேட்காத. அந்த சத்குரு என்ன பிரயோஜனம் தருவாருங்கிறத பார்க்கிற வரைக்கும் நமக்கு சத்குருவே பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் கொடுப்பார், அவருக்காக வேண்டி பாண்டங்கன் ஏதாவது கொடுப்பானா இருக்கும். ஆனா பாண்டங்கன் தன்னை கொடுக்கணுமானால் சத்குருவ பிரயோஜனமா நீ நினைச்சியானால் அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சரித்திரம் தான் நாம்தேவ் மகாராஜுடைய குரு தரிசனம். ஒரு நாளைக்கு எல்லாரும் பண்டிப்பூர்ல வந்து கூடுறார்கள். நிவர்த்திநாத், ஞானதேவ் மகாராஜ், சோப்பானதேவ், முக்தாபாய், சாவதாமாலி, கூர்மதாஸ், கோரா கும்பார், சேனானாயி, சேனானாவிலிருந்து எல்லாரும் ஒரே இடத்துல பண்டிப்பூர்ல பாண்டவனுடைய கோவில் எல்லாரும் ஒண்ணு கூடுறா. இவ்வளவு சாதுக்கள் கூடியிருக்கும் போது நாம்தேவ் மகாராஜ் வராம இருப்பார? அந்த இடத்துல நாம்தேவ் மகாராஜ் இந்த கோவிலுக்கு வரார். நீங்கெல்லாம் சரித்திரம் கேட்டிருப்பேள். நான் இதை எழுதுபடி மாத்திரம் தான் சொல்லுவேன், மீதி சரித்திரம் சொல்ல மாட்டேன். இதில் என்ன எழுதியிருக்கோ அதை மாத்திரம் தான் சொல்ல போறேன். முன்ன பின்ன இருந்தா எனக்கு தெரியாது, ஆனா இதுல எழுதியிருக்கிறது நான் சொல்லுவேன். அவ்வளோ. மீதி எல்லாம் பொய்யான கேட்காதீங்க. இதுல இல்லைங்கிறத வேணா நான் சொல்லுவேன், அது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். நாம்தேவ் மகாராஜ் தன்னை பத்தி தானே சரித்திரம் எழுதின்னு இருக்க, அதுல என்ன இருக்கோ அதை மாத்திரம் தான் சொல்ல போறேன். நாம்தேவ் மகாராஜ் உள்ள வந்த மாத்திரத்துல उठिले निवृत्ती संतांचा दर्शना, उठिले निवृत्ती संतांच्या दर्शना, पंढरीचा प्रेमा घराला, पंढरीचा पंढरीचा प्रेमा घराला, केली प्रदक्षिणा वंदिले चरण, केली प्रदक्षिणा वंदिले चरण, झाला अभिमान अभिमान, झाला अभिमान नाम यासी, झाला अभिमान
பெரியவர் வந்தா, ஒரு சாதுக்கள் வந்தா, குருநாதர் வந்தா, பக்தர்கள் வந்தா உடனே எந்திருக்கணும். வரட்டும் அப்படின்னு உட்காந்துருக்கூடாது. உঠিலே நிவృత్తి சந்தாஞ்சா தர்ஷனே. சாதுக்களை பார்த்த மாத்திரத்தில், நாம்தேவராய் வந்துருக்கார்னு பார்த்த மாத்திரத்தில் நிவృత్తిநாத் மகாராஜ் எழுந்துட்டார். பண்டரிச்சா பிரேமா கராலா. பண்டரியில வந்திருக்கோம். प्रेम भांडारी नामदेवराय महाराज. पंढररायांचा लडिवाळ प्रेम भांडार. பாண்டனுக்கு ரொம்ப செல்லமா நாமதேவ மகாராஜ், ரொம்ப செல்லம். அப்பேற்பட்ட மகான் வந்த மாத்திரத்துல வெறும் நமஸ்காரம் பண்ணலையா, கேலே பிரதட்சிணா வந்திலே சரண. நிவృత్తిநாத் மகாராஜ் என்னண்டு அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண. நாமதேவ மகாராஜுக்கு என்ன தோன்றது, நம்ம அவ்வளவு பெரிய ஆள் நினைச்சுட்டார். சாட்சாத் நிவృత్తిநாத், சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம், சதாசிவாச்ச அவதார சுவாமி நிவృత్తిதாத்தா. அந்த சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரமான நிவృత్తిநாத் என்னண்டு தன்னை நமஸ்காரம் பண்ண மாத்திரத்துல நிவృత్తిநாத் எப்பேற்பட்ட எளிமையா இருக்கார் நினைக்க வேண்டிய நாமதேவ மகாராஜ் தன்னனுடைய பெருமையை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறார். ஓ, நான் வந்தா இவரே என்ன நமஸ்காரம் பண்றாரு. கேலா அபிமான நாமயாசி. நாமயாசி அபிமான ஜாலா, ஜாலா அபிமான நாமயாசி. ஜாலா அபிமான நாமயாசி. நாமதேவ மகாராஜுக்கு அபிமானம் வந்துருத்து தன் மேல. இது யார் எழுதுறா? நாமதேவ மகாராஜே எழுதுறாரு. அதான் ஆச்சரியம். நாமதேவ மகாராஜே எழுதுறார், எனக்கு அபிமானம் வந்துருத்து. யாரா ஒத்துப்போமா? நான் ஒன்னும் அப்படி இல்லையாக்கும் நினைச்சுப்போமா? வாஸ்தவம் அபிமானம் வருது. ஏன் இவர் இப்படி நமஸ்காரம் பண்ணார்னா, தேவாச்சே ஜவளி ஆம்ஹி நிரந்தர. நாமதேவ மகாராஜுக்கு என்ன புரியறதுனா, நம்ம பாண்டிரிபுரிலே இருக்கோம் இல்லையா, இவாள்லாம் எங்க இருந்தோ பாண்டிரிபுரத்துக்கு வரா. நம்ம க்ஷேத்திரவாசியே, நம்மளே மாதிரி பாக்கியம் இங்க யாருக்காவது கிடைக்குமா? நான் க்ஷேத்திரவாசியா இருந்திருக்கேன், பாண்டவன் கூடயே இருக்கேன், அதனால நமக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிருக்கு. அதனால நிவృత్తిநாத் நமக்கு நமஸ்காரம் பண்றார். யாசி அதிகார நமஸ்காரா. நிவృత్తిநாத் மகாராஜ் நமஸ்காரம் பண்ண மாத்திரத்துல உठले ஞானேஸ்வர கேலேதே வந்தன. உठले ஞானேஸ்வர கேலேதே வந்தன. உठले ஞானேஸ்வர கேலேதே வந்தன. உठले ஞானேஸ்வர கேலேதே வந்தன. மஸ்தகி சரண நமஸ்காரி, मस्तकी चरण नमस्कारी ले. नामा मणे आमा वडिलाधिकार. नामा मणे आमा वडिलाधिकार. यासाठी नमस्कार योग्य आहे. यासाठी नमस्कार. அடுத்தது யார் வந்தா? ஞானேஸ்வர மகாராஜ். ஏன்னா குரு ஒரு பாதை காட்டினா தான் தனி பாதையா? குரு ஒரு பாதை காட்டினா தான் தனி பாதையாக போகக்கூடாது. குரு எந்த பாதை அந்த பாதை. குருக்கு யாரை பிடிக்குமோ நமக்கு எல்லாரையும் பிடிக்கும். குரு யார் அபிமானிக்கிறாரோ நமக்கு அவ மேல நமக்கும் அபிமானம் வந்துடணும். அதுதான் குரு பக்தி. அவரை நமக்கு அதுக்காண்டி நாமெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்க கூடாது. அவருக்கு எதை பிடிக்குமோ அது நமக்கும் பிடிக்கும். அவருக்கு எதுல இல்லையோ நமக்கும் அதுல இல்லை. ஞானேஸ்வர மகாராஜ் பார்த்தா
நிவர்த்தி மகாராஜ் நமஸ்காரம் பண்ணார். நம்ம உठले ஞானேஸ்வர் கேலேத்தே வந்தன, உठले ஞானேஸ்வர் கேலேத்தே வந்தன, மஸ்தகி சரணம் நமஸ்காரிலே 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 நாமமணே ஆமா வடில அதிகாரு, நாமமணே ஆமா வடில அதிகாரு. இவரை காட்டிலும் பெரியவரான நிவர்த்தி மகாராஜ் நமஸ்காரம் பண்ணும்போது இவருக்கு என்ன தோன்றது? நான் பாண்டவன் கூட இருக்கேன் இல்லையோ, பண்டரி க்ஷேத்திரத்திலே இருக்கேன் இல்லையோ, அதனால அவர் நம்ம நமஸ்காரம் பண்றார் அப்படின்னு தோணிது. இவரை காட்டிலும் சின்னவர் நமஸ்காரம் பண்ணும்போது இவருக்கு என்ன தோன்றது? வயசுல பெரியவர் இல்லையோ, நாம அவனே ஆமா வடில अधिकार वडील आहे आम्ही. ஞானேஸ்வர் மகாராஜா அபேட்சா आम्ही वडील आहे. ஞானேஸ்வர் மகாராஜா காட்டிலும் நான் அவரை பெரியவன். எத்தனை வயசு? 2 வயசு. 2 வயசு பெரிய. यासाठी நமஸ்காரு யோக்யா ஹே, அதனால அவர் பண்றது யோக்கியம் தான், ஏத்துக்கணும். நன்னா இருக்க குழந்தை, யார் ஆசீர்வாதம் பண்றா? ஞானியான்சா ராஜா குரு மகாராவ், ஞானாஞ்சா நானாஞ்சா ஞானாஞ்சா சாகர், महाविष्णूचा अवतार सखा माझा ज्ञानेश्वर, शिवपीठ हे जुनाट, ஞானபாயி தேதே முக்கூட். அப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கிற நமஸ்காரம் பண்ணும்போது இவருக்கு என்ன தோன்றது? வயசுல பெரியவன் இல்லையோ, நமஸ்காரம். आम्ही देवापाशी असतो सर्व काळ, येऊनी सकळ वंदिताती. நம்ம எப்போதுமே பாண்டவன் கூட இருக்கிறனால நம்மளுடைய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காததுனால அவள் எல்லாம் நமஸ்காரம் தான் செய்வா. அதை நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் அவளுக்கு. யாருக்கு நினப்பு? நாம்தேவ் மகாராஜுக்கு மாத்திரம் இல்லை, இந்த நினப்பு இருக்கிறவா எல்லாருமே இந்த நாம்தேவ் மகாராஜ் மாதிரி தான். நமஸ்காரம் வாங்கிக்க அதிகாரம் நமக்கு கிடையாது, நமக்கு இல்லை, யாருக்கும் கிடையாது. பின்ன வேதாந்தத்தில் நமஸ்காரம் வாங்கிக்கிறவன் ஆத்மாவா, நமஸ்காரம் பண்றவன் ஆத்மாவா? எப்போ ஆத்மா எல்லாரும் ஒரு ரூபமா ஆச்சுனோ யாருக்கு யாரும் நமஸ்காரம் பண்றது? அதுக்காக வேண்டி மொத்தமே யாருக்கும் நமஸ்காரம் பண்ணாமே இருக்கிறதா? இல்லை இல்லை, பக்தியை பிரகடனம் பண்ணணும், அதே நேரத்தில் அகங்காரம் இல்லாமையும் இருக்காது. அதனாலதான் வருண அபிமான விசரலியாத்தி ஏகேகா லோட்டாங்கனி ஜாதி ரே, निर्मळ चित्ते जाळे नवनीते पाषाण पाझर सुटतीरे. ஒத்தருக்கொத்தர் காலில் லோட்டாங்கனம் பண்ணி, ஒத்தருக்கொத்தர் நமஸ்காரம் பண்ணி, பரஸ்பர நமஸ்காரம். அதுதான் வரக சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. ஆனால் நாம்தேவ் மகாராஜுக்கு கொஞ்சம் அபிமானம் வந்துடுது. நாம்தேவ் மகாராஜுக்கு மாத்திரம் இல்லை, அபிமானம் எல்லாருக்கும் வரும். ஆனால் நம்ம நாம்தேவ் மகாராஜா இருந்தால் அபிமானத்தை யோசிச்சுப்போம், அடுத்தாப்புல புரியும். நாம்தேவ் மகாராஜா ஆளுனா அந்த அபிமானம் கூட நமக்கு புரியாம சாகர வரைக்கும் இந்த அபிமானத்தோட சாகப்போம். வேற என்ன இருக்கு? அதனாலதான் நாம்தேவ் மகாராஜ் கதை இங்க படிக்கிறோம். மேற்கொண்டு பார்த்தார். ஆலா தோ சோப்பானம் बंदिले त्या पायी, आला तो सोपान बंदिले त्या पायी, आला तो सोपान बंदिले त्या पायी, आला तो बंदिले त्या पायी, आला तो सोपान बंदिले त्या पायी, आला तो सोपान बंदिले त्या पायी, आला तो सोपान बंदिले त्या पायी,
அண்ணாக்கு ஒரு வழினா நமக்கு இன்னொரு வழியா? அவரும் வந்தார், நமஸ்காரம் பண்ணார். என்ன நினைச்சுண்டு என்னவோ இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்றா, நம்மளும் நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இல்லையா? பாண்டுரங்கா ठाई मानियेली, पांडुरंगा ठाई मानियेला, आला तो सोपान वंदिले ते काही, आला तो सोपान वंदिले त्या पायी, आला पांडुरंगा ठाई मानियेला, आला तो सोपान वंदिले त्या पायी, आला तो பாயி. பாண்டரங்கன்னே நினைச்சார். வேற ஒன்றும் நினைக்கல. சோப்பான் தேவ் பாண்டரங்கன்னே நினைச்சார். பாண்டரங்கனா பார்த்தார் யார? நாம்தேவ் மகாராஜா. இவருக்கு என்ன தோன்றது? பாண்டரங்கன்ட்டே இருக்கிறனால அவர்கிட்ட இருந்து சக்தி நமக்கு ஒட்டின்னு இருக்கு தோன்றது. அவருக்கு என்ன தோன்றது? பாண்டரங்கன்னே தோன்றது. இந்த ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் சுவாமிக்கு சாநித்தியத்தை கொடுக்கணும். ஏய், நீ என்ன சாநித்தியத்தை பாண்டவனுக்கு இருக்கிறது? பாண்டவன்றது நீ என்ன எடுத்துக்கிறது? இருக்கிறது எல்லாமே அவன் ஸ்வரூபந்தான். எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாருக்கு கொடுக்கறது? இந்த பார்வை ஞானத்துடைய பார்வை. கர்மத்துடைய பார்வை, ஐயோ போச்சு, அபிரஷ்டமாயிடுச்சா, அது ஆயிடுத்து, அபவித்திரமாயிடுத்து, அது செய்யணும், இது செய்யணும், தோஷம், தெய்வ குத்தம், பித்ரு, அது போயிடுத்து, இது போயிடுத்து. என்ன போச்சு அவர்கிட்ட இருந்து? யார் எடுக்க முடியும்? எங்கிருந்து வந்தது போறதுக்கு? அவருக்கு யாராவது சக்தி கொடுத்தாரா? பிரதிஷ்டை பண்ணுதுங்கிறது வாஸ்தவம் தான், அதுல சக்தி இருக்கிறது வாஸ்தவம் தான். அவன் சர்வவியாபிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் கோவிலில் சிலையை கொண்டு வரலாம், பிரதிஷ்டை பண்ணலாம், மந்திரங்களை சொல்லி அந்த கலசத்தில் பூஜை பண்ணலாம், வாங்கணும், கலசபிஷேகம் பண்ணிக்கு அப்புறத்துலேருந்து அது சுவாமியாக மாறிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் பிரஹ்லாதனுக்கு எங்கேருந்து வந்தாரோ அந்த ஸ்தம்பம் ஒன்று பிரதிஷ்டையால், அது கும்பாபிஷேகம் ஆல. ஆனால் நரசிம்மன் வந்தார். எதனால் வந்தார்? அதுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணியிருந்ததா, கலசபிஷேகம் பண்ணியிருந்தா, சாநித்தியம் யாராவது கொடுத்துருந்தாளா? विठ्ठल जनी स्थली भरला, रीता ठाव नाही उरला. அது ரொம்ப முக்கியம். சோப்பான் தேவர் அந்த பார்வையில் இருந்தால் நமஸ்காரம் பண்ணினார். இத்தனை பேர் நமஸ்காரம் பண்றா, ஆனா அவர் பிரதி நமஸ்காரமே பண்ணல. பிரதி நமஸ்காரம் பண்ணல. ஏன்? அது முக்தாபாய்க்கு மாத்திரம்தான் தெரிஞ்சது. இவ எல்லாரும் தேவஸ்வரூபமா இருக்கா, முக்தாபாய் மாத்திரம்தான் சக்தி ஸ்வரூபமா இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சக்தி மாத்திரம்தான் குற்றத்தை கண்டுபிடிச்சு நம்மள்கிட்ட உணர்த்தக்கூடியவள், பகவான் இல்லை. அம்மா தான் திருத்துவா. அப்பா குத்த வேணா சொல்லலாம், திருத்த மாட்டார். அம்மா திருத்துவா. அப்பா என்னடா எப்படி இருக்கான் அப்படின்னு, ஏண்டி உன் பிள்ளை பார், ஏண்டி உன் பிள்ளை இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாரே தவிர அவரால் திருத்த முடியாது. அம்மா என்னைக்கா சொல்லுதா உங்க பிள்ளைய பாருங்க அப்படி சொன்னதே கிடையாது. என்னவோ பாவம் இப்படி இருக்கான், எல்லாம் ஒரு வருஷம் ஜாதகங்காலம் சொல்லியிருக்கான், எல்லாம் சரியா போயிடுமா, அது வருஷம் முடிஞ்சோன்னு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுப்பா. அது என்ன சுபாவம்? அம்மாவோட சுபாவம். ஆனால் முக்தாபாய் ஆதிசக்தி மாத்ருபாவத்திலே ரெண்டு இருக்கு. என்னன்னா, ஒன்று பிரேம ஜாதி, இன்னொன்று கோப ஜாதி. கோபம் கொடுத்தாலும் அம்மா வாயில இங்கிருந்து தான் கொடுப்பாளே தவிர இங்கிருந்து வராது கோபம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மாவோட கோபம் எங்க இருக்கும்? இங்க இருக்கு. எங்க எத்தனை கதை நம்ம கேட்டிருப்போம், எத்தனை கதை நம்ம கேட்டிருப்போம். போடா வீட்டை விட்டு வெளில அப்படின்னு அப்பங்காரன் சொல்லுவானே தவிர அம்மா சொல்ல மாட்டேன்.
போடா வீட்டை விட்டு வெளியில. துராச்சாரியா இருந்தா போடா விட்டு வெளில அப்படின்னு அம்மா சொல்லுவாள. அப்பாவுக்கு திடீர்னு இங்கிருந்து வந்துடும் கோவம். அம்மாவுக்கு கோவம் இங்க இறங்கவே இறங்காது குழந்தை மேல. அது போல நம்ம மேல ஆதிசக்திக்கு கோபம் இங்க இறங்காது, ஆனா இங்க வச்சிருப்பா. நாம்தேவ் மகாராஜா பார்க்கிறா மேலையும் கழியுமா. யாரு? முக்தாபாய். எத்தனை வயசு? 7 வயசு. இப்படி பார்க்கிறான் நாம்தேவ் மகாராஜ். என்ன கேட்டா? அகண்ட ஜயாலா தேவாச்சா ஷேஜார். अखंड जयाला देवाचा शेजार. अखंड जयाला देवाचा शेजार. कारे अहंकार नाही गेला. मान अपमान वाढवसी हेवा. दिवसाता दिवा हाती घेसी. हाती घेसी दिवसा सता दिवा हाती घे. परब्रह्मा संगे नित्य तुझा खेळ. परब्रह्मा संगे नित्य तुझा खेळ. आंधळे पाडोळे का बाजाळे. कल्पतरू तळवटी चिलिते गोष्टी. कल्पतरू तळवटी चिलिते गोष्टी. अद्यापि नरोटी राहिली का. अद्यापि नरोटी खरी कामधेनू ताका मागू जाय. खरी कामधेनू ताका मागू जाय. ऐसा द्वार आहे जगा माझी. म्हणे मुक्ताबाई जाईना दर्शना. म्हणे मुक्ताबाई जाईना दर्शना. आधी अभिमान दूर करा. मान अपमान वाढवसी हेवा. मान अपमान वाढवसी हेवा. दिवस असता दिवा हाती घेसी. என்ன அவர்? எங்க அண்ணா சதாசிவாச்ச அவதார சாட்சாத் பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்றார், ஆசீர்வாதம் பண்றார். இவர் சாட்சாத் மகாவிஷ்ணு அவதாரம் ஞானேஸ்வர மகாராஜனுடைய அண்ணா நமஸ்காரம் பண்றார், ஆசீர்வாதம் பண்றார். சோப்பான் தேவரர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், தவிர நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறார். திருப்பி அகண்ட ஜெயாலா தேவாச்சா ஷேஜார். ஒரு க்ஷணம் பன்றி கோவில இருந்து வெளியில போகலன்னு சொல்லிக்கிறாரே தவிர காரி அகங்காரன் ஆகி கேலா. அகங்காரம் மாத்திரம் ஒழியிலேயப்பா இவருக்கு. அந்த தத்துவம் புரிஞ்சுக்கணும். பகவானை பூஜை பண்ணினா அகங்காரம் ஒழிஞ்சிடாது. நாமா சொன்னா கூட அகங்காரம் ஒழியுமாங்கிறது தெரியாது. அப்படி சொல்ற நாமா சொன்னா அகங்காரம் ஒழியாதா? நாமா சொல்றேங்கிற அகங்காரம் வரும். நான் எப்பேற்பட்ட பக்தன், நான் எப்பேற்பட்ட பாடகர், நான் எப்பேற்பட்ட கீர்த்தன்கார் வரும். ஜாஸ்தி பண்ணும் பஜனை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பஜனைக்கு அடிக்கடி வரும், விடாம வரும். இல்லைனா கொஞ்சம் நிறைய படிச்சுட்டோம், பிரவச்சனா கண்ணாப்பினான வருது, கீர்த்தனில் நிரூபன் கண்ணாப்பினான எடுத்து விடுறோம். 4 பேர் கிளாப் தட்டுவான், 5 பேர் நம்மளை வேறு மாதிரி புகழ்வார், 8 ப்ரோக்ராம் கிடைக்கும் புதுசாக. இதெல்லாம் கண்டு அகங்காரம் வருமா போகுமா? வரும் வரும். கீர்த்தனம் பண்ண அகங்காரம் வரும், பிரவச்சனம் பண்ண அகங்காரம் வரும்.
பஜனை பண்ண அகங்காரம் வரும், நாமா சொன்ன அகங்காரம் வரும், பூஜை பண்ண அகங்காரம் வரும். அரே இதெல்லாம் போகிறதுக்கு தானே பண்ணுறோம், பார்த்தவன் தான். ஆனால் பண்ணாலே வருதே, என்ன செய்வ? யார் சாட்சி? இந்த நாம்தேவ் மகாராஜ் சாட்சி. அகண்ட ஜயாச்சே தேவாச்சே ஷேஜார் காரே அகங்கார நாஹி கேலா. இவ்வளவு தூரம் பாண்டவன் கூடயே இருக்காரே, அகங்காரம் போகலையே. மான அபமான வாடவசி ஹேவா திவசா சதா திவா ஹாத்தி கேசி. நாமா சொல்லியும் கூட யாரு நிறைய நாமா சொல்றாளோ அவ நிறைய மதிப்பை எதிர்பார்க்கிறவ. நான் சீனியர் மோஸ்ட் பாகவதர், எனக்கு ஃபர்ஸ்ட் பாட கொடுக்கல, வருதா இல்லையா? நான் வயசுல இவ்வளோ பேர் இங்க ஊர் பாகவதர், நான் ஒரு வார்த்தை என்ன கூப்பிடலை. அகங்காரம் பக்தினால வரும். திவச ஆத்தா திவா ஹாத்தி கேசி. விட்டல் கூடயே இருந்தும் கூட இவருக்கு அகங்காரத்தை கட்டிட்டு போறது எது போல இருக்குன்னா, பகல் பொழுது ஒருத்தன் தீவட்டி ஏத்தின்னு போன மாதிரி இருக்கு. அகங்காரம் வச்சுட்டா தான் நம்ம லோகத்தில் மதிப்புன்னு நினச்சின்னு இருக்காரு இவன். நம்ம இப்படி இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டான்னு நினச்சின்னு இருக்கு. முதல்ல பாடுறவரை கண்டு எல்லாரும் ஆச்சு, ஓ இவர் தான் முதல்ல, ஓ இவர் தான் லீடு போல இருக்கு, ஓ பெரியவர், ஓ முதல்ல அவருக்கு மாலை போடுறார், அப்போ அவர் தான் பெரியவர் போல இருக்கு அப்படின்னு ஜனங்கள் மதிக்கிறது இல்லையா? அந்த மதிப்புக்கு ஆசை. பாருங்க, இங்கே இருக்கிற உள்ளகரம் விநாயகர்களுக்கு யாராவது பாசு கேட்டு இந்த ஆற்றுக்கு ஒரு வேளை, உள்ளகரத்தில் விநாயகர் கோவில் இருக்கா, அங்கே போகிற தரிசனத்துக்கு பாஸுக்கு யாராவது வீட்டுக்கு ஒரு வேளை பாஸ் கிடைக்குமான கேட்பல கவுண்டரில். சரி பாஸே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களோம், யாராவது அந்த பாஸை மதிக்க போகிறோமா? ஏன்னா அவர் ஃப்ரீயாக இருக்கார், பாஸை வச்சு என்ன செய்ய, எல்லாரும் போயிட்டு வரலாம், எப்போனாலும் தரிசனம் பண்ணலாம், ஃப்ரீயாக உட்காந்துருக்கார். பிள்ளையார்பட்டிக்கு போகிறதுனா அப்போ பாஸ் மாதிரி எல்லாரும் க்யூவில் நிற்கும்போது எல்லாரையும் இடம் மறித்து தனியாக நம்மளை 10 பேர் கூட்டின்னு போனால் எல்லாரும் ஆனா பாப்பா இல்லையா, அதுக்கு தான் மதிப்பு. நம்ம பகவானை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலை, நம்ம எதுக்கு முயற்சி பண்ணுறோம்னா எல்லாரும் ஆன வாயை பழந்து நம்மளை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எங்கே யாருமே உள்ளே போக மாட்டாலோ அங்கே மாத்திரம் பொசுக்கு பொசுன்னு ஒருத்தர் உள்ளே போயிட்டு வர்றாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் பெரியவர்னு அர்த்தம். வேற என்ன, பெரியவர்னா காமிச்சுக்கிறதுக்காக வேண்டியே உள்ளே போயிட்டு வர்றதுக்கு பாஸ் வாங்கி என்ன வேலைக்கு உள்ளே போனேன் என்ன வெளில வந்து சும்மா போயிட்டு வரும். எதுக்கு? நான் 10 பேரை காமிக்கிறதுக்கு, என்னால் உள்ளே போக முடியும் காமி. சின்ன சின்ன ஆசை இருக்கு, அந்த அகங்காரத்தின் வரக்கூடிய ஆசைகள். ஒரு பந்தி இருக்கு, திடீர்னு ஒருத்தர் தம்பி அவருக்கு அதை கேளுப்பா, அவன் ஒன்றுமே கேட்கல, பட்டுன்னு வருவார் அந்த பந்தியில் அவர், அவருக்கு அது கேப்பா தம்பி இவனு கேளு, காய்ச்சி பிடிச்சி என்ன கத்தி எதுக்கு, நான் தான் இருக்கேன்னு எல்லாரும் காமிக்கிறது, தான் இதுக்கு நிர்வாகம் எல்லாருக்கும் காமிக்கிறது. கலி விடம்பனம்னு ஒரு கிரந்தம் எழுதினார் அப்பைய தீட்சிதர். கலி விடம்பனம், கலியில் எப்படிலாம் இருக்கும்னா கிரிட்டிசைஸ் பண்ணினார். கலியில் யார் ஜெயிப்பான்னா எவனுக்கு குரல் நன்னா இருக்கும் அவன் ஜெயிப்பான், நியாயம் ஜெயிக்காது. ஒருத்தனை முட்டின உடனே ஓடி வரணும், ஒருத்தன் ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, ஓ அப்போது சத்தம் போதாவன் தான் இடித்தவன் தப்பு பண்ணான், சத்தம் போட்டவன்ட்டு தான் நியாயம் இருக்குன்னு டிசைட் பண்ணிவிடுவான். வேண்டா இல்லையா? இன்னைக்கு கூட ஒருத்தர் இறங்கி வந்து காரில் வந்து சத்தம் போட்டுட்டே இருந்து ஊச்சுன்னு பார்த்தா அவர் தான் தப்பு பண்ணியிருக்கார், அவர் தான் தப்பு பண்ணியிருக்கார். ஆனால் கோச்சுன்றது யார? தப்பு பண்ணாதவனை. வெளியில் எப்படி புரிஞ்சுது? ஓஹோ அவர் ஏதோ தப்பு பண்ண கார் ஒன்றும் பேசாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தமாயிடும். நியாயம் புரியாது, குரல் தான் புரியும். இதான் களி. களியில் என்ன புரியும்? குரல் தான் புரியும், நியாயம் புரியாது. எதிர்கட்சியாக இருந்துட்டு ஏபா ஜா ஜா ஜான்னு சொல்லியாச்சுன்னா அவள்கிட்ட நியாயம் வந்துடும், ஒன்றும் சொல்ல முடியாது. கத்திட்டா நியாயம் வந்துடும், கோஷம் போட்டா நியாயம் வந்துடும். எதுக்கு சொல்ல வந்தேன்? அகங்காரத்தை வச்சுண்டு
நம்ம பழைக்கணும்னு நினைக்கிறா. பாண்டகனே கூட இருக்கும்போது எதுக்காக வேண்டி இந்த அகங்காரம்? நமக்கு எது தேவையோ அவன் பார்த்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். நம்ம எதுக்கு வாங்கிக்கணும் கேட்டு? அப்படி வாங்கிக்கிற முயற்சி பண்ணுறவன் எது போல இருக்குன்னா, பகல் பொழுதுல தீவட்டி ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கு. சூரியன் இருக்கும்போது எதுக்கு தீவட்டி? இப்போ பரபிரம்ம நித்ய துசே கேளா, பரபிரம்மா சங்கே நித்ய துசா கேள, ஆந்தலை பாடோல காபாசாலே. டெய்லி உன்னோட விளையாடுறார், ஆனால் நீ குருடா இருக்கியேப்பா நாமதேவா. யாரு சொல்றது? முக்தாபாய். நித்தியமும் பரபிரம்ம உன்னோட விளையாடுறான்னு சொல்ற, ஆனா கண்டறியிலே உனக்கு இன்னும். கல்பத்தரு தலவட்டி இச்சிலி தே கோஷ்டி அத்தியாபி நரோட்டி ராஹிலிகா. கல்பக விஷயத்துக்கு பக்கத்தில் இருந்தும் கூட என்னத்தையும் அசிங்கமாக என்னத்தையோ வச்சுட்டு இருக்கான், தரித்திரத்தை வச்சுட்டு இருக்கான். அது விட்டு எரிஞ்சா கல்பக விஷயம் வேணுங்கிறத தந்துட்டு போகிறது. காமதேனும் ஆற்றுல கட்டியிருந்தும் கூட மோர் வாங்கிறதுக்கு பக்கத்தாத்து மாமிட்டு போய் கேட்டாலாம் தீ. கரி காமதேனு தாக்கமா கூசாயே ஐசா துவாடாகே ஜகாமாஜ். இப்படி ஜகத்தில் முட்டாள்கள் நிறைய பேர் இருக்கா. அதனால முக்தாபாய் சொல்றா, மனே முக்தாபாயி ஜாயினா தர்ஷனா. நான் அவரை நமஸ்காரம் பண்றதுக்கு இல்லை. நிவர்த்தி நமஸ்காரம் பண்ண, அஸ்வமராஜ் நமஸ்காரம் பண்ண, சோப்பா நமஸ்காரம் பண்ண. முக்தாபாய் சொல்ற, இல்லை நான் நமஸ்காரம் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா ஆதி அபிமான தூரக்கரா. அபிமானத்தை தள்ளிவே, அப்புறம் நான் நமஸ்காரம் பண்றேன். அபிமானத்தை தள்ளிவே. சில பேருக்கு நமஸ்காரம் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அபிமானம். எப்பேற்பட்ட நான் இவருக்கு நமஸ்காரம் பண்ண அப்படின்னு நினைச்சுப்பார். அப்படி நாம்தேவ் மகாராஜ் நினைச்சிருந்தார். முக்தாபாய் எப்படி நினைச்சிருந்தா? ஞானம் இல்லைங்கிறத புரிஞ்சுண்டவ முக்தாபாய். நிவர்த்திநாத் மகாராஜ், ஞானேஸ்வர் மகாராஜ் மாதிரி சாது இல்லை முக்தா. தாட் புட்பவ. ஞானேஸ்வர் மகாராஜே உத்வேகம் பண்ணவ. ஏ ஞானேஸ்வரா, கதவை தர, என்ன உள்ள போய் உட்காந்துட்ட நீ? ஏகாப்பன சாது ஜாலே ஏறக்கோனே வாயா கேலே. யார்கிட்ட? மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ். முக்தாபாய் சொல்ற, ஏகாப்பன சாது ஜாலே ஏறக்கோனே வாயா கேலே. நீ பெரிய சாது நினைச்சா மீதி எல்லாரும் வம்ப பண்ணவனாதான. கதவை தர, எல்லாரும் பிரம்மமா பாரு. சாதுன்னு ஏன் பேர் வச்சுட்டு இருக்க? கஷ்டம் வந்தா சகிச்சுக்கிறதுக்கு தான் சாதுன்னு பேர். संतना जग बोलने सहावे, संत जेने वावे जग बोलने सहावे. चिंता क्रोध मागे सरा ताटी उघड़ा ஞானேஸ்வரா. क्या बात. அண்ணாட்டே அப்படி பேசும்போது நாம்தேவ் மகாராஜ்கிட்ட பேச மாட்டாளா? ஆதி அபிமான தூரகரா. அபிமானத்தை தூரம் பண்ண, அப்புறம் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கேவுனி டாளா திண்டி ஹரிகதா கரிசி. தாளத்தை எடுத்துக்கிற ஜிப்பில் இருக்கிற ஹரிகதையெல்லாம் பண்ற ஹரிதாச மனவசி சிரேஷ்ட பண்ணு. பெரிய சிரேஷ்டனான ஹரிகீர்த்தன்கர்னு சொல்லிக்கிறேன். குருவீன துஜ நவேச்சிகா மோக்ஷ. குரு இல்லாம உனக்கு மோட்சம் கிடையாது நாமதேவா. ஹோஷீல முமுக்ஷு சாதகத்து. முதல்ல முமுக்ஷுவாரு, சாதகனாரு. நீயே பாண்டகனா ஆயிடாத. இப்போ அவளுக்கு தோன்றது தான் தான் பெரிய ஆள். அடிக்கடி சொல்லுவேன், குரு இருந்தா ஒரு குரு இருக்கும். குரு போயாச்சுன்னா எல்லாரும் குருவாயிடுவோம். சிஷ்யாலே கிடையாது, எல்லாரும் குரு இருந்தா எல்லாரும் ஒன்றுமுன்னு இருப்பா. குரு அண்ணன் இருந்தா எல்லாரும் குருவாயிடுவோம். எல்லாரும் குருவாய்க்கு அப்புறம் என்ன ஆவா? குருவையே குருவா மதிக்க மாட்டோம். ऐकरे नामया होई आत्मनिष्ठ. हे ऐकरे नामया होई आत्मनिष्ठ. नामया हरिच तू श्रेष्ठ ज्ञानी म्हणे. श्रेष्ठ ज्ञानी हरिच तू श्रेष्ठ ज्ञानी म्हणे. ऐकरे नामया. नामदेव जी, नामदेव महाराज
ಗುರುಜಿ ನಾಮಯ ಐಕರೇ முக்தாபாயிச்சா பாஷா கலாறு முக்தாபாயுடைய பாஷையை பாருங்க. நாமையா இவர் நினைச்சார் ஞானசுமாராஜ் நம்மளை காட்டிலும் சின்னவர், ஆசீர்வாதம் பண்ணார். இங்கேருந்து சின்ன பொண்ணு சொல்லி நாமையா. ஆதிசக்தியுடைய தாக்கத்து பாருங்க, ஆதிசக்தியுடைய பவர்ஃபுல் வேர்ட்ஸ். ஐக்கரே நாமையா ஹொய் ஆத்மனிஷ்ட. முதல்ல ஆத்மனிஷ்டர் யாரு? ஆத்மனிஷ்டவானாரு. அப்பதான் தரித்தூ சிரேஷ்ட ஜானி மனே. அப்புறம் நீ சிரேஷ்ட ஜானி சிரேஷ்ட ஹரி கீர்த்தன் கர்ண சொல்லலாம். ஆத்ம ஞானம் இருக்கா அவனுக்கு. கீர்த்தன் பண்ணும்போது உபதேச சமய சர்வே வியாச பராசரா. உபதேசம் பண்ணும்போது எல்லாரும் கீர்த்தன் உட்கார்ந்தாச்சுன்னா எல்லாரும் வியாசராயிடுவா, பராசரர்களாயிடுவா. அவா 100 பேருக்கு உபதேசம் பண்ணிட்டே இருப்பார். சுவானுஷ்டான சமயே தனக்குன்னு அனுஷ்டானம் வரும்போது கோப்பின பண்டிதாக பண்டிதனே கிடையாது. பின்ன அது என்னன்னா மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர். மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர். அங்கே வரும்போது ஒரு குருவாக மாறிடுவார், அங்கே வரும்போது ரவுடியாக மாறிடுவார், இங்கே வரும்போது அப்படியே மாறிடுவார். பீடத்துக்கு வரும்போது அகங்காரமே இல்லாத பரம பவித்திரமாக இருந்துடுவார். கீழே இறங்கினவொடனே அகங்காரம் தலையில் வந்து ஏறி கீர்த்தன் முடியாத வரைக்கும் கீழே வச்சிருப்பாரோன்னு தெரியாது. பிரவச்சனம் முடியாத வரைக்கும், பஜனை முடியாத வரைக்கும் கீழே வச்சிருப்பாரோ. ஐக்கரே நாமையா ஹோய் ஆத்மனிஷ்ட தரிசத்து சிரேஷ்ட ஞானியமனே. அப்பதான் நீ சிரேஷ்டமான ஞானின்னு நினைச்சுக்கோ. உனக்கு சாதுக்களை எப்படி மதிக்கணும் தெரியாது. संतांचा सन्मान कलेना जयासी. संतांचा सन्मान कलेना जयासी. राहुनी देवा पाशी काय केले, काय केले. राहुनी देवा पाशी काय केले, काय केले. मने मुक्ताबाई, मने मुक्ताबाई अभिमाने नेले. मने मुक्ताबाई अभिमाने नेले. मुक्ताबाई अभिमाने नेले. मने 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 मुक्ताबाई अभिमाने नेले. सर्पापाजियेले विषतेची. सर्पापाजियेले विषतेची. संतांचा महिमा कळेना जयासी. संतांचा महिमा कळेना जयासी. राहुनी देवा पाशी काय केले. राहुनी देवा पाशी काय केले. संतांचा सन्मान कळेना जयासी. संतांचा सन्मान कळेना जयासी. संतांचा सन्मान कळेना जयासी. சாதுக்களுடைய மதிப்பு தெரியல உனக்கு. ராகுனி தேவா பாஷி காய கேளே. இத்தனை நாள் கூட இருந்து என்னையா செஞ்ச? சாதுக்களுடைய மகிமை தெரியாம பாண்டரன் இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தானா உனக்கு? பாண்டரன் கூட இருந்து என்ன படிச்சுட்ட? என்ன படிச்ச? சத் சங்கத்துக்கு வரதெல்லாம் சரிதான். என்ன கத்துண்ட சத் சங்கத்தில்? என்ன கத்துண்ட? சத் சங்கத்தில் போய் என்ன கத்துண்ட? யார் யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும்னு கற்றுண்டேன். யார் விஷயத்தை யார்கிட்ட சொல்லலான்னு கற்றுண்டேன். இதெல்லாம் கற்றுண்டேன். சத் சங்கத்தில் வந்து பொலிட்டிக்கல் பிளேஸா ஸ்பிரிச்சுவல் பிளேஸா?
அவ்வியம் பேசேன். ஒரு காலமும் ஒருத்தரை பற்றி பொல்லாங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வாய முடிண்டு இருக்க தெரிஞ்சா நீ பாரமாத்திக்கிறதுல ஜெயிச்சிடலாம். சத்சங்கம் கொடுக்க வேண்டியதை கொடுக்க. இப்படி இருக்காளே, இருந்துட்டு போறா, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் இவ்வளவு நாள் சத்சங்கம் வந்து அவ அப்படி, நம்ம எப்படி இருக்கோம்? அவ எப்படி இருந்துட்டு போற? இத்தனை நாள் இருந்து என்ன கத்துண்டேன்னு கேட்குறா முக்தாபாய். விட்டல் கூட இருந்து என்னையா கத்துண்ட? இதுதான் கத்துண்டியா? சாதுக்களுக்கு சன்மானம் பண்ண தெரியாதம கத்துண்டியா? துவேஷம் கத்துண்டியா? கட்சி பூசலா? இதான் கத்துண்டியா? நீ மனே முக்தாபாய் அபிமானேனேலே, உனக்கு ரொம்ப அபிமானம் ஏறி போச்சுப்பா. நீ சொல்ற நாமாலாம் கேவலம் பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம். சம்ஸ்கிருத சுபாஷிதம். பாம்புக்கு பாலே கொடுத்தாலும் விஷத்தை தான் எடுத்துக்குமே தவிர, விஷத்தை தான் வளர்த்துக்குமே தவிர ஒரு காலமும் உனக்கு ஒன்றும் நல்லது செய்ய போகிறது இல்லை. அந்த பாம்புக்கு டெய்லி பாலை விட்டேன், கிடையாது. கொத்தினா என்ன செய்யும்? விட்டமின் ஏறுமா, மினரல்ஸ் ஏறுமா, புரோட்டீன் ஏறுமா? கொத்தினா பாலை விட்டதுக்கு கொத்தினா என்ன ஏறும்? நீ தண்ணியை விட்டால் மாம்பழம் வருது, ஸ்வீட்டார். கழுநீரை விட்டால் இளநீர் தருது மரம். பாம்புக்கு பாலை விட்டால் என்ன தரும்? விஷத்தை கொடுக்கும். அது தண்ணியை கொடுத்தா தேவையில்லை. இதுக்கு தண்ணி கொடுத்தேன் சார், ஆனால் ஸ்வீட் வந்தது. பாம்புக்கு பாலை விட்டேன், ஆனால் தண்ணி தான் வந்தது. அது பரவாயில்லையே. பாம்புக்கு பாலை விட்டால் திருப்பி விஷவர்தனம் தான் வரும். அது விஷத்தை தான் அது வர்தனம் பண்ணும். அதுபோல் நீ படித்த எல்லாமே உனக்கு அகங்காரத்தை கூட்டிகிட்டே இருந்திருக்கே தவிர ஒரு காலமும் ஞானத்தை கொடுக்கல. அமிர்தட்டா குனி காஞ்சிச்சி ஆவடி சாஜேனா ஜோப்படி காயத்யாலா. ஒருத்த அமிர்தத்தை விட்டுட்டு கஞ்சிக்கு தேடினா மாதிரி நீ ஞானத்தை விட்டுட்டு எங்கேயோ அபிமானத்தை தேடின்னு இருக்கியே. யார் என்ன காட்டிலும் பெரியவர், யார் எனக்கு நமஸ்காரம் பண்ணார், யார் நமஸ்காரம் பண்ணல, யார் என்ன மதிக்கிறா, யார் என்ன மதிக்கலை, இதை பார்த்துட்டே இருக்க பெரியா நீ. ரங்காச்சி பாகுலி திசதி சாஜிரி ಬೇಗಡೆ ಚೀವರಿ ಇನ್ನಗವ್ಯಾಲಿ ಮಣೆ ಮುಕ್ತಾಬಾಯಿ ಪುರೇತೆ ದರ್ಶನ ಗುರುವಿನ ಸಂತಪಣ ಆಹೆ ಕೋಠೆ. நீ ஏதோ நாம்தே மகாராஜ் அவளுக்கு ஸ்ரீயை அவாளே ஏற்றிக்கிறா. ஸ்ரீ 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 யார் போட சொன்னார்? அவரே போட சொல்லிட்டார். உங்கள் பேர் பத்திரிகை எப்படி போடணும்? 3 ஸ்ரீ போட்டு என் பேரை போடும். ஏன்? ஏன்னா ஒரு ஸ்ரீ இருக்கிறத காட்டிலும் நான் 2 ஜாஸ்தி எனக்கு அப்படின்னு அவரே சொன்னாரா? அவரே சொல்கிறார். அப்போ போட்டுருங்கோ. சந்தபன் சந்தபன் ஹரிபக்தி பராயண் ஸ்ரீ 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 பிராதஸ்மரணீய சத்குரு பரம பூஜ்ய பரமசூன்ய ಮಣೆ ಮುಕ್ತಾಬಾಯಿ ಅಭಿಮಾನೇ ನೇಳೆ ಸರ್ಪ ಪಾಜಿಲೆ ವಿಷತೇಚಿ. மணே முக்தாபாயி புரேத்தே தர்ஷனா குருவின சந்தபனா ஹே கோட்டே. ஏன் தெரியுமா இந்த பிரச்சனை எல்லாம்? டெக்னிக்கலி எரர் என்ன தெரியுமா? நீ இவ்வளோ பண்ணிட்டா நான் அவனுக்கு குரு இல்லை. அதுதான் பிரச்சனை. முதல்ல குருன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபோட்டோ மாட்டிட்டாப்புல குருவாயிட மாட்டார். ஃபோட்டோ மாட்டிட்டாப்புல குருவாயிட மாட்டார். துளசி மாலை போட்டுட்டாப்புல குருவாயிட மாட்டார். எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் அவர் தான், அதனால் எங்களுக்கும் அந்த மடம் தான் நினச்சாப்புல குருவாயிட மாட்டார். குருனா அவர் வார்த்தைப்படி நடக்கிறையா, அப்போ தான் அவர் குருவாவர். ஃபோட்டோ பெருசாக மாட்டின்னு என்ன செய்ய போகிற? அவருக்கு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நீ ஃபோட்டோ மாட்டலாம். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். எந்த சாதுக்கள் வரோ அவர் ஃபோட்டோவை கரெக்டாக மாட்டி வைப்பார் வாசலில். அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லாம் உள்ளே தான் வச்சுருப்பார். நான் வாசலில் மாட்டுறது யார் வராரோ அவர் பெருசாக. யார் வராவா? ஓ ராகவேந்திர சுவாமிகளை அவரை போட்டு மாட்டிடும். அவர் ஃப்ரெண்டில் வந்து அவருக்கு 2 பூவை வச்சு என்னவோ டெய்லி அவர் அவளை தான் பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஷோ. யார் கேட்ட அந்த ஷோ? யார் கேட்ட அந்த ஷோவை? நாங்கள்லாம் வரோம்னா உடனே பாண்டங்கள் ஃபோட்டோ பெருசாக மாட்டிட்டு நம்ம ஃபோட்டோயும் பெருசாக வச்சு
நித்தியம் இல்லை இல்லை, இன்னைக்கு நீங்கள் வரையிலேன்னு எடுத்து வச்சேன். நான் வரையினா இதுக்கு என் ஃபோட்டோ எடுத்து வச்சேன். இது யாரை திருப்திப்படுத்துறதுக்கு? இது வேஷம் இல்லையா? இது வேஷம் இல்லையா? அது குருங்கிறது ஃபோட்டோ மாட்டிக்கிறது இல்லை, டாலர் மாட்டிக்கிறது இல்லை, துளசி மாலை கொடுக்கறது இல்லை, தீட்சை கொடுக்கறது இல்லை, பரம்பரையாக வருது இல்லை. குருங்கிறது அனுபவம். அவர் வாக்கியம் எதுவும் அதன்படி நடத்தின்றிருந்தாலே அதுதான் குரு. அப்பா மகாராஜ் சொல்லுவார், குருன்னு ஒரு ஃபோட்டோ மாட்டியாச்சா, அவர் வந்து மொத்தமாக வீட்டை விட்டு கிளம்புனா கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தால் ஃபோட்டோ மாட்டு வந்து சொல்லணும், குரு அப்பா நீ வீட்டை கட்டு கிளம்பு, எனக்கு அந்த வீடு வேணும். பாக்கியா கிளம்புறதுக்கு ரெடியா, ஃபோட்டோ மாட்டு, இல்லைனா கிடையாது. கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கியா? அந்த ஸ்தானத்தில் குருவை வச்சிருந்தா அந்த குரு உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அதுக்கு பேர் தான் குரு. சும்மா அவரை வந்து நம்ம வந்து சொல்லலாம், அவரை 4 வார்த்தை அவரை புகழ்த்த சொன்னாலும் அவருக்கு சந்தோஷம் வருதுன்னு நினைக்கலாம். அவர் உங்கள்கிட்ட சந்தோஷப்படுற மாதிரி நடிப்பார், ஆனால் உங்களுடைய பாவம் அவருக்கு புரியும். ஞாபகம் வச்சுக்கோ. அவர் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி உங்கள் பேச்சுக்கு அவர் சந்தோஷமாக இருப்பார், ஆனால் அவருக்கு புரியும் எதுன்னு. நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம், ஆனால் ஹிருதயத்தில் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் அதுவும் அவருக்கு புரியும். சொல்லணுங்கிறதில்ல. குரு நான் சாமானியம் நினச்சிட்டேல. குரு சத்குரு சந்த, அந்த குரு கட்டாட்சம் இல்லாமல் எவ்வளவு கீர்த்தனம் பண்ணியும், எத்தனை ஞானம் சம்பாதிச்சும், எத்தனை நாமா சொல்லியும், எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணியும் உனக்கு அந்த ஞானம் கிடைக்க போகிறது இல்லை. பாண்டகன் பக்கத்திலே இருக்கேனா? ஆமாம், கரும்புக்கு பக்கத்தில் தான் கள்ளி செடி வளருது, அது ஒன்று இனிப்பாயிடுறதா? கரும்புக்கு பக்கத்தில் தான் கள்ளி செடி வளருது. ஊசாஞ்சே ஷேஜாரி ஏரண்டா சேசாடு நாஹித்யாச்சே பாடே கோடியாலி. நெருப்பு அங்கே இருக்குது, கற்பூரம் பக்கத்தில் இருக்குது. கற்பூரம் இருக்குது, நெருப்பு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் நெருப்பு ஆகலையே. ஏன்னா அதை தொடவே இல்லையே. அதை தொடவே இல்லையே, எப்படி நெருப்பாகும்? அதுபோல தைசா நாமதேவா விட்டோபாச்சா ஜாகா காய குணே யாகா கோரேपण मणे मुक्ताबाई चंदनाचे झाड अहंता सर्प वेडे குண்டாளிலே. நீ சந்தனம் மரம் போன்றிருக்கக்கூடிய பாண்டங்கனை சுத்தின்னு இருக்கிற சர்ப்பம். ஏன்னா உன்ட்ட அகங்காரங்கிற விஷம் இருக்கு, அதனால் நீ சர்ப்பமாக இருக்கு. சந்தனம் தன் சுபாவத்தில் இந்த சர்ப்பத்துக்கு கூட சந்தன வாசனை தான் கொடுக்கறதே தவிர சர்ப்பத்துடைய சுபாவத்தை மாற்ற முடியல. ஏன்னா சந்தனத்துக்கு மாத்திர சக்தி கிடையாது. அது யாருக்கு அந்த சக்தி உண்டுன்னா அது குருக்கு மாத்திரமே உண்டு. பாண்டன் கோவிலில் கைங்கரியம் பண்ணுறான், சத்தியம். முற்றோதுதல்லாம் பண்ணுறேன் சிவனடியார், போய் சிவன் கோவிலில் போய் டெய்லி முற்றோதுதல், சத்தியம். குரு இருக்காரா? ஈஸ்வரனை மாத்திரம் பற்றி பிரயோஜனம் இல்லையப்பா. पंढरीचे भूषण सांगतो जनासी, पंढरीचे भूषण सांगतो जनासी, नाही या मनासी तिलबोध, तिलबोध. मणे मुक्ताबाई चांग देवा वाणी, मणे मुक्ताबाई चांग देवा वाणी, भजावा सज्जनी नामदेव. எல்லாரும் சொல்லலாம், வாரக்கரி பூஷன், பஜன் பூஷன், காத்தா பூஷன், அம்கா பூஷன், தம்கா பூஷன், எல்லாம் பூஷன். பூஷன் பூஷன் 10 வாங்கி 10 மோதிரம் போட்டு தான் மிச்சம் பூஷன். அஸ்தஸ்ய பூஷணம் தானம், சத்தியம் கண்டஸ்ய பூஷணம், ஸ்தோத்திரஸ்ய பூஷணம் சாஸ்திரம், பூஷணைஹி கிம் பிரயோஜனம். கை கழகு கங்கணமா பிரேஸ்லெட்டா இல்லையப்பா, தானம் பண்ணா கை கழகு, அதுதான் பூஷணம். காதுக்கு இதே மாதிரி அபங்கம் கேட்கறது பூஷணம். தோடா
கடுக்கனா? கண்டத்துக்கு நெக்லஸா? சத்தியம் கண்டஸ்ய பூஷணம். அதுபோல் மற்ற பூஷங்களால் என்ன பிரயோஜனம்? நீ எத்தனை டைட்டில் வேணாலும் வச்சுக்கோ, டைட்டில் கொடுக்கறதுக்கு ஜனங்கள் தயாராக இருக்கா? போகிறது வாங்கிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. எனக்கு கோபம் வேறு. அதில் அவருக்கு எனக்கு கூட ஜூனியர், அவருக்கு டைட்டில் கொடுத்துட்டா எனக்கு இன்னும் கொடுக்கல. எத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கேன்? சர்வீஸில் இருக்கிறான். இதில் பஜன் சர்வீஸில், பஜன் சர்வீஸ், பஜன் ஃபீல்டில் நான் எத்தனை வருஷமாக இருக்கேன். அவன் எனக்கு அப்புறம் வந்தவன், அவனுக்கு டைட்டில் கொடுத்துருக்கா கலாநிதி, கருணாநிதின்னு நோ டைட்டில். தயாநிதி, பரவாநிதின்னு ஏதோ ஒரு நிதின்னு டைட்டில் கொடுக்குற இதுதானே. சங்கீத கலாநிதின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாளாமே, யாருக்கெல்லாமோ கொடுக்குற, யாரும் வாங்கிக்கிறா. வாங்கிறதுக்கு போட்டி, துட்டு கொடுக்குறா, அரசியல்வாதியை சேர்த்துக்கிறா, எதுக்குன்னே தெரியாது. டைட்டில்லாம் கொடுப்பாப்பா, ஜனங்கள் கொடுப்பா. நீ டைட்டில் படி இருக்கியா? டைட்டிலுக்கு உனக்கு தகுதி இருக்கா? மகாராஜ், அப்பா மகாராஜ் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கார். அவர் சொல்லுவார் எனக்கு, இப்படி ஒரு நாளைக்கு அப்பா மகாராஜுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்களுக்கு நாங்கள் பட்டம் கொடுக்க போகிறோமாக்கோம் அப்படின்னார் ஒருத்தர். பட்டம் கொடுக்க போறியா? என்ன பட்டம் கொடுக்க போகிற? அபங்க ரத்னம் அப்படின்னு பட்டம் கொடுக்க போகிறோம். அப்படியா? அபங்க ரத்னம்னா எனக்கு பட்டம் கொடுக்கறதெல்லாம் சரிப்பா, உனக்கு அபங்கம் தெரியுமா? எனக்கு தெரியாதே. நாம் பாரது ரைட்டா தப்பான அபங்கம் தெரியாத ஒன்று எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? ரத்னம்னு எனக்கு சொல்கிற, நான் பாரது கரெக்டாக தப்பான உனக்கு தெரியாது இல்லையா? நீ எப்படிப்பா டைட்டில் கொடுப்ப எனக்கு? ஒரு பட்டம் வருதா இருந்தால் அது ஆச்சாரியால் கொடுக்கணும், அப்போ ஏற்றுக்கலாம். அதுக்கு அதிகாரி உள்ளவர் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி ஆச்சாரியாலே மகாராஜுக்கு சங்கீர்த்தன கேசரின்னு கொடுத்தார். அப்படி வரணும், சும்மா பைசா கொடுத்தா. பன்றிப்பூரில் எல்லா ஜனங்களும் இவா என்ன சொல்கிறா தெரியுமா? நாம்தேவ் மகாராஜா பண்டரிச்சே பூஷன், பண்டரிச்சே பூஷன் சொல்லுவார். பண்டரிச்சே பூஷன் நாம்தேவ் ராய் முக்தாவை பார்த்தார். என்ன பண்டரிச்சே பூஷன்? பண்டரிச்சே பூஷண சாங்கதோ ஜனாசி. ஜனங்கள்லாம் உன்னை பண்டரிச்சா பூஷன் சொல்கிறா, வாஸ்தவம் தான். நாஹித்யாமனாசி தீள போத, கொஞ்சம் கூட ஞானம் இல்லையே, கொஞ்சமாவது கவலை இருக்கா உனக்கு? திலஜான் தில போது எல்லளவாவது ஞானம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? முக்தவை பேசுறதுல ஆச்சரியம் இல்லை, இது நாம்தேவ் மகாராஜா எழுதுறாரு பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியம். அங்கதான் அவர் நிற்கிறார், சந்த். அவர் குரு பண்ணின கிருப்பை அது. யாரும் தன்னுடைய பெருமையை 10 பேர்கிட்ட சொல்லுவார். என்னை ஒருத்தன் திட்டினான் அப்படின்னு, அதுவும் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நம்பதோ நல்லவன் மாதிரியும், அவனை தேவையில்லாமல் திட்டினதா மாதிரியும் நம்ம சொல்லுவோம். ஆனால் வாஸ்தவத்தில் திட்ட வேண்டியவன் தான்ண்ணா. அப்படி என்ன திட்டினார் அப்படின்னு யாராவது பெருமையாக சொல்லுவோமா? துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், காமநேலே சித்தனே தியவலோ குமுக அவலோ குமுக பகுவாட்டே துக்க புட்டோ பாஹே ஹிருதய பகுவாட்டே துக்க புட்டோ பாஹே ஹிருதய காமே நேலே சித்த நெதி அவளோ குமுக. எனக்கு காமம் இருக்குப்பா, என் சித்தத்தை கூண்டு வருது இந்த காமம். யார் சொல்ல முடியும்? ஜெகத்குரு சொல்கிறோம், அவர் சொல்கிறார் காமே நேலே சித்த நேதி எவ்வளோ குமுக. ஏன்னா அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி, நியாயம், மனசாட்சி பிரகாரம் வாழ்ந்திருக்கா. நம்மளாம் மனசாட்சியை கொலை பண்ணிட்டு வாழறோம். முதல்ல உள்ளதுன்னு ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு இருந்ததுன்னா நமக்கு ஞானம் வருது, பெரிய விஷயம் இல்லை. உள்ளதை உள்ளபடி ஒத்துப்போம். மகானா எத்தனை நாள் வேஷம் போட்டு கடைசியில் உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாங்கிற மாதிரி, அண்ணன் நடைக்கு ஆசைப்பட்டு உள்ள நடையும் போச்சாங்கிற மாதிரி எல்லாரும் நம்மளை கொண்டாடணும்னு நினச்சி வேஷம் போட்டு கடைசியில் இருக்கிற குணமும் போகிறது தான் இப்போ மிச்சமாக இருக்குது. சத் சங்கத்திலையாவது நடிக்காமல் நாம் போல் நம்மளுடைய எண்ணம் தெரிஞ்சு நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு பாண்டங்கட்ட வேற ஒத்துட்டும் சொல்ல வேண்டாம், இவரே மாதிரி
பாண்டகன்ட்டையாவது பிரார்த்திப்போம், குருநாதன்ட்டையாவது பிரார்த்திப்போம். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. கொஞ்சம் தூண்டினான்னா எல்லாம் வெளியில் வந்துடும். கிருஷ்ணன் தூண்டினான் பாருங்க, அர்ஜுனன் பெரிய தைரியசாலை மாதிரி கைரிமே ஆசக யோத்தவியம் அஸ்மின்ற சமுத்தியமே ஆச்சு பூச்சுன்னா, யாரோட நான் சண்டை போடணும், வாயா போடுவோம், எனக்கு தகுதி உள்ளவர்கிட்ட காட்டு, சண்டை போடுறேன் பாரு, பெரிய தைரியசாலி மாதிரி பேசினா நேராக பீஷ்மாச்சாரியர் முன்னாடி வந்து நிப்பாட்டி விட்டார், துரோணர் முன்னாடி நிப்பாட்டி விட்டார். நிப்பாட்டினோடனே குறகுறன்னு குழஞ்சிட்டான், உள்ளதெல்லாம் வெளில வந்துடுச்சு. சமயம் வரும்போது நம்மளுடைய முட்டாள்தான் வெளியில் வந்துடும். சாதுக்கள் மாதிரி நடிக்கலாம் முடியாது. சமயம் வரும்போது நம்மளுடைய சுபாவம் தெரியும், சூழ்நிலை வரும்போது நம்மளுடைய சுபாவம் தெரியும், சூழ்நிலையில் தெரியும். துக்கம் வரும்போது நம்மளுடைய பொழப்பத்தை பார்த்து ஓ இவரை போய் நான் சந்து நினச்சிட்டேன்னு 10 பேரை சொல்லுவேன். தைரியமாக இருக்கும், ஞானம் உள்ளிருந்து இருக்கணும், அதில் நடிப்பு கூடாது, அதில் வெளிப்பட வேணும். நீ அஜ்ஞானியும் சொல்லிக்க வேண்டாம், ஆனால் ஞானினும் சொல்லிக்க வேண்டாம், ஞானி மாதிரி நடிக்க வேண்டாம். இதான் முக்தாபாயுடைய உபதேசம். மனே முக்தாபாயி சாங்கதேவாவாணி பஜாவா சஜ்ஜனி நாமதேவா. முதல்ல சாதுக்களுக்கு கைங்கரியம் என்ன கற்றுக்கோ, அப்புறம் கீர்த்தன் பீர்த்தன்லாம் பார்த்துக்கலாம். ஞானாச்சா குருட்டா சேவாஹே தாரவன்டா. ஒரு 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 பெரியவர் வந்தார்னா, ஒரு சாதுக்களை வந்தார்னா, ஒரு பாகவதம் இருந்தால் முதல்ல நமஸ்காரம் கற்றுக்கோ, அவருக்கு வேணுங்கிற சேவையை பண்ணுறதுக்கு உனக்கு இருக்கா. சாதுக்களை வந்தார்னா கக்கூசலம் பண்ணுறது கூட தயங்கக்கூடாது, நானே பண்ணுவேன் அப்படின்னு பெருமையாக இருக்கணும். நம்ம ஆற்றுல அக்கண்டம் வந்தால் டாய்லெட் கிளீனிங் நாங்களே தான் போவோம், எல்லாத்தையும் எடுப்போம், பெருக்குவோம், துடைப்போம், ஒற்றடிப்போம். யார் எந்த வேலை பார்க்கணும், எந்த வேலையும் யாரும் பார்க்கலாம். ஏன்னா நடக்கிறது சத்சங்கம், எல்லாம் பாண்டவனுக்காக வேண்டி கூடுறவர், அவன் சந்தோஷத்துக்கு வேலை பார்க்குறோம், குருடைய ஆக்ஞையினால் வேலை பார்க்குறோம், குரு பிரீத்திக்காக வேண்டி பண்ணுறான். இது 10 பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, கிரெடிட் கிடைக்கிறதுக்கு இல்லை. நம்ம இத்தனை செஞ்சோங்கிறனால ஸ்டேஜில் கீர்த்தனை முடிஞ்ச உடனே அவர் இப்படிலாம் செஞ்சாருன்னு 10 பேர்கிட்ட பெருமை பேசி பேசி நம்மளுக்கு ஆகிரகத்தை வளர்த்துவிட்டா சில பேர். கீர்த்தன் எல்லாம் மேலே முடிய வேண்டியது முடிஞ்ச உடனே இவர் தான் எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாராக்கும், அவன் 1 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் பேசிட்டு வந்திருக்கான். எல்லாருக்கும் மண்டே வழியாக கங்கா ஜலத்தை விட வேண்டியிருக்கு, இவ்வளோ புஷ்பத்தை போட வேண்டியிருக்கு. ஏன்னா அடுத்த மேலாக்கு வரணும், வேறு ஆள் கிடையாது. என்னத்தை சொல்கிறேன், நரஸ்துதி பண்ணி தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா. இப்போது பண்ணி என்ன ஆச்சுன்னா, அதை எதிர்பார்க்காதவங்க கூட எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு, யாரை பற்றி யாருப்பா பேச போகிறா, எல்லாரும் பாண்டவனை பற்றி பேசுறது வந்துருக்கோம், ஒன்றை பற்றி என்னை பற்றி ஒன்றையும் பேசுறதுக்கு ஒரு சபையா, அதுக்கு ஒரு மைக்கு, அதுக்கு ஒரு வீடியோ, அதுக்கு ஒரு லைவு, எதுக்கு, யாரை பற்றி பேசணும். நரஸ்துதி பண்ணக்கூடாது, எல்லாம் விட்டல் கைங்கிறதுக்காக வேண்டி இருந்திருக்கோம். நீங்களும் சரிதான், நானும் சரிதான், எல்லாரும். அதனால பஜாவா சஜ்ஜனி நாமதேவா, சாதுக்களை பஜனை பண்ண தெரிஞ்சுக்கோ. ஏ நாமதேவா, நாமையாலிருந்து நாமதேவாவுக்கு வந்திருக்கா இப்போதான். பஜாவா சஜ்ஜனி நாமதேவா இப்படி சொன்ன உடனே நிவர்த்தி முக்தா நிவர்த்தி தேவமணே ஐசே மனோநாயே. நிவர்த்தி தேவமணே ஐசே மனோநயே. நிவர்த்தி தேவமணே ஐசே மனோநயே. நிவர்த்தி தேவமணே ஐசே மனோநயே. धन्य भाग्ये पाहे संत आले. धन्य भाग्ये आले संत आले. निवृत्ती देव म्हणे ऐसे म्हणून ये. निवृत्ती देव म्हणे ऐसे म्हणून ये. धन्य भाग्ये पाहे संत आले.
முக்தா இப்படி சொல்லாதாமா. யார் சொல்றா? நிவர்த்திநாத் மகாராஜ் முக்தாபாயை தடுக்கிறார். நிவர்த்தி தேவமணே ஐசே மனோனயே சொல்லாது சொல்லாது. ஏன் உன் பொய் சொல்றாளா? இல்லை இல்லை, உண்மையும் கூட கசக்கரா மாதிரி பேசினா சாதுக்களுக்கு சரி வராது. உண்மையும் கசக்கரா மாதிரி பேச. சத்தியம் புரியாது பிரியம் புரியாது, ந புரியா சத்தியம் அப்பிரியம். பிரியமா பேச. ஐசே மனோன்னையே இப்படி பேசாதம்மா. முக்தா இப்படி சொல்லாத, இப்படி சொல்லாதம்மா. धन्य भाग्य पाहे संत आले. நமக்கு எவ்வளவு தன்யம் இவரை பார்க்கறது தெரியுமா? आपुले स्वहित करावे आपण. நமக்கு என்ன லாபம் கிடைக்கிறது அதை பாரு, அவருக்கு என்ன லாபம்னாலும் கிடைச்சிட்டு போட்டோம். நான் சொல்றது புரியுறதா? யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? உனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது சத் சங்கத்துல? நீ எப்படி அவரை பார்த்தா உனக்கு லாபம் கிடைக்குமோ அப்படி பாரு. நீ குணதோஷங்களை பார்த்துட்டு இருந்தா உனக்கு நஷ்டம், அவளுக்கு ஒண்ணுமே. आपुले स्वहित करावे आपण. संतांचा सन्मान चुको नये. சாதுக்களை சன்மானம் பண்ணும்பா, அது மறந்துடாதே குழந்தை. பாகவதர் இல்லையா? என்ன நாள் இருக்கட்டும், இவர் பாண்டவன் கூடயே இருக்காருப்பா. இந்த க்ஷேத்திரத்திலே வாசம் உனக்கு எனக்கு உண்டா? இப்படி கிடையாது. धन्य होते नर राहती पंढरी. பண்டரியில் ஒரு நாய் பிறந்தா கூட தன்யமாச்சு. நாமதேவர் எப்பேற்பட்டவர். அதனால பாருங்க, ஸ்வானத்யாச்சே கரி சுகே வாவே. ஒரு நாய் அவர் வீட்டில் இருந்தா கூட அது சுகமா இருக்குமா? அவ்வளவுப்பட்ட பாக்கியசாலி அவர். நாமதேவா சங்கே தேஹா. नामदेवा संगे देवा चाहो ओढ़ा. प्रेमे केला वेढ़ा पांडुरंग. பாண்டங்க இவர் பின்னாடி போவாராம் தெரியுமா? இவர் சரித்திரம் உனக்கு. இவர் பின்னாடி போவார் பாண்டுறங்க. இவருக்கா வேண்டி அரைச்சு கொடுப்பார், இவருக்கா வேண்டி வீடு கட்டி கொடுத்தார், இவருக்கா வேண்டி பொண்ணு பார்த்து கொடுத்தார், இவருக்கா வேண்டி என்னதான் செய்யல, கடனடைக்க போறார், இவர் கூடியே இருக்கார். பாண்டகனையே பைத்தியமாக்கின பெருமை இவருக்கு. பேர்பட்ட சாது. நிவர்த்தி தேவ மணே தியாசி நமனே அரே துரே. பாயி தேவிதா பரே டோயி மாதே. தாட்பூட்னு பேசாத புக்தா. அரே துரே மனோனை தாட்பூட்னு பேசாதே. அவ சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ண. யாரு சொல்றா? நிவர்த்திநாத் மகாராஜ் சொல்றார். முக்தாபாய் சொல்றா. மணே முக்தாபாயி घाला लोटांगणा. आपणा दर्शन न लगे त्याचे. आपणा दर्शन न लगे त्याचे. இல்லைன்னா முடியாதுன்ட்டா முக்தா. நான் போக மாட்டேன். நீங்க வேற ஒன்றும் செய்யல, இவருடைய முட்டாள்தனத்தை கூட கொஞ்சம் வர்த்தனம் பண்ற நிவர்த்தி அண்ணா. நீங்க உங்க பாவத்தினால நீங்க வாழ்ந்துடலாம், ஆனா அவருக்கு என்ன லாபம்னு நான் பார்ப்பேன். நீங்க இப்படி செய்ய போய் அவருக்கு ஞானம்னா என்னென்ன தெரியாம போறது. நான் அவர்கிட்ட தரிசனம் வாங்கிக்க மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன். அப்படி தரிசனம் பண்ணோம்னா இந்த கோரா கும்பாட்ட பாயல வரும். गोरा गुंबा दाता गोरा बोलविला जुनाट पै जुना. हाती ताटपणे अनुभवाचे. परब्रह्म मातारा निवाळांतरी वैराग्याच्या वरी पळहाळला. साहे शब्द सोहम शब्द विरक्ती उरळी अंतरी पाहती अनुभरी अनुभव. அவர் அனுபவத்தில் இருக்கிறவர் கோரா கும்பார் மகாராஜ். அவரை நமஸ்காரம் பண்ண. யாரையும் நமஸ்காரம் பண்ணிடுவேன். ஒன்றும் தெரியாதவங்கள நமஸ்காரம் பண்ணலாம், அகங்காரத்தில் இருக்கிறவங்க நமஸ்காரம் பண்ண மாட்டேன். யாரு சொல்றது? முக்தாபாய். ஏன்னா அவர் யாரையும் நமஸ்காரம் பண்ணலங்கிறதுல தெரியுது அவனுக்கு அகங்காரம் இருக்கு.
ஒன்ன என்ன நினைச்சார்? உங்களை என்ன நினைக்கிறார்? ஏன்னா கூட பிறந்தவன் நினைக்கிறார். ஃப்ரெண்டு நினைச்சாரா? எல்லாம் ஒன்று ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பக்கத்தில் பிறந்தாப்புல உங்கள் சமமாக ஆயிடுவார் அவர். யார் கேட்குறா? முக்தாபாய் 2 வருஷம் உங்கள் கூட இருந்தால் கிளாஸ்மேட்டு சொல்லிக்கலாமா? நிவர்த்தி அப்பேற்பட்டவர், ஞானசோமராஜ் எப்பேற்பட்டவர். அது ஏன் உணர முடியலைன்னா அந்த உணரக்கூடிய ஞானம் இன்னும் வரல. திருப்பி நீங்கள் பொத்தி பொத்தி வளர்த்தலைன்னா இன்னும் மோசமாகும் இந்த வியாதி அவருக்கு. அதனால முக்தாபாய் சொல்கிறான், மணி முக்தாபாய் காலுத்யா காலுத்யா லோட்டாங்கன ஜாவுத்யா சரண அவ்யக்தாசி. பார்ப்போம் நிவர்த்தி என்ன. எல்லாரும் அவரை நமஸ்காரம் பண்ணுவோம். நான் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன். எல்லாரும் அவ்யக்தத்துக்கு போய் உட்காந்துப்போம். என்ன அர்த்தம்? முக்தாபாய் மாத்திரமே இப்படிலாம் பேச முடியும். அவ்யக்தத்தில் போய் உட்காந்துப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமாதி ஸ்திதிக்கு போவோம். அப்போ தான் புரியும் இதில் யாருக்கு வரலேன்னு. உண்டா இல்லையா? காக்க கிருஷ்ணா பிக கிருஷ்ணா கோ பேதா பிக காக்கையோஹோ வசந்த காலே சம்பிராப்தே காக்க காக்கா பிக பிகா. காக்காயும் கருப்பு தான், குயிலும் கருப்பு தான், 2 கருப்பு தானே சொல்லிட்டு இருப்பா. என்னை மாதிரி தானே வரும். என் கூட பிறந்தவன் தானே வரும். 2 வயசு 3 வயசு தானே வித்தியாசம். நான் அபங்கம் பாடுறேன், அவரும் அபங்கம் பாடுறார். நான் அர்த்தம் சொல்கிறேன், அவரும் அர்த்தம் சொல்கிறார். நானும் சாப்பிட்றேன், அவரும் சாப்பிட்றார். நானும் போகிறேன், அவரும் போகிறார். ஒன்று தானே? ஒன்று தான். வசந்த காலம் வந்தால் தெரியும் எது செழித்து. குயில் காக்காட்ட சொல்கிறது. காக்கா சொல்கிறது நம்மள ஒன்று தானேங்கிறது குயில்கிட்ட. நீ கருப்பு நானும் கருப்பு. கோபேத ஹாப்பிக்க காக்கையோஹோ. காக்காக்கும் குயிலுக்கும் என்ன வித்தியாசம்? நீயும் கருப்பு நானும் கருப்பு. அப்படியா? வசந்த காலே சம்பிராப்தே. வசந்த காலம் வரட்டும், அப்போ தெரியும் காக்கா காக்கா தான், குயில் குயில் தான்ப்பா. ஏன்னா குக்கு அப்படி சொல்ல குயில். காக்கா ஐயோ துக்கம் வரும்போது பாப்பா பாப்பா பாம்பாவா. ஒருத்தர் மதிக்காட்ட பாப்பா பாப்பா பாம்பா. கௌரவம் கிடைக்காட்ட பாப்பா பாப்பா பாம்பா. ஏன்னா யாரும் கவனிக்கல, யாரும் இல்லை, ஒரே வரல, கம்ப்ளைண்டாக இருக்கு. இவாள் துக்கம் ஆகும்போது சிம்ம மாதிரி உட்காந்து யார்ட்டையும் போய் புலமீன் இருக்கிறது கிடையாது. சுக்காவஸ்தை துக்காவஸ்தையில் தெரியும். ஏன்னா இவள் அவ்வியக்தத்தில் இருப்பாள். இவாளுக்கு சமாஜ் சுக்கம் நிரந்தரமாக இருக்கும். அவளுக்கு கீர்த்தன் பண்ணும்போது மாத்திரம் வரா மாதிரி இருக்கும். போகிறதுக்கு கீர்த்தன் முடியறதுக்கு முன்னாடியே போயிடும். அதனால முக்தாபாய் சொல்கிறா, அதே மாதிரி நம்ம எல்லாரும் சமாதியில் போய் உட்காந்து போங்கிறா. இவள் எல்லாரும் யோகிகள், லேசுப்பட்டவள். நிவர்த்தி, ஞானசோமரா, சோப்பான், முக்தா, கோரா கும்பார், ராவத்தாமாளி எல்லாரும் யோகேஸ்வரர்கள். முக்தாபாய் சொல்கிறா, வா எல்லாரும் யோகேஸ்வரத்துக்கு போவோம், யோகத்துக்கு போவோம். யார் சொல்கிறா? முக்தாபாய் சொன்ன உடனே நிவர்த்திநாத் மாதிரி அங்கீகரிச்சார். போகலாம். निवृत्ति देव माने चला गुंफे मधी. निवृत्ति देव माने चला गुंफे मधी. निवृत्ति देव माने चला गुंफे मधी. निवृत्ति देव माने